ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிறது அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிருஷ்டிக்கிறார். அந்த சிருஷ்டிக்கின்றது தொடர்ந்து சிருஷ்டிக்கிறது இல்லை, நலமானவைகளை பற்றி கொள்ளும் போது, நலமான வழியிலே வரும்போது நாம் அந்த சிருஷ்டிக்கிறதிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்ளுகின்றவர்களாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கடவுள் நம்மை சிட்சிக்கிறதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே. அதுவும் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிறது அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிருஷ்டிக்கிறார். அந்த சிருஷ்டிக்கின்றது தொடர்ந்து சிருஷ்டிக்கிறது இல்லை, நலமானவைகளை பற்றி கொள்ளும் போது, நலமான வழியிலே வரும்பொழுது நாம் அந்த சிருஷ்டிக்கிறதிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்ளுகின்றவர்களாய் இருக்கிறார். யோசித்து பாருங்களேன், நம்ம வீட்டிலேயே கூட நமக்கு நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களை எந்த பிள்ளை ரொம்ப பரிசுத்தமுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும், எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் யோசிப்போம். ஆனால் பிள்ளைகள் தவறான வழியிலே போகும் பொழுது நாம் சிட்சிப்போம், அவங்க மீது கோபப்படுத்துவோம், அவங்கள சரிப்படுத்துவோம். ஏன்னா நலமான வழியிலே போக வேண்டும், அவங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவே நாம் அப்படி செய்கின்றவர்களாய் இருக்கின்றோம். ஒரு மனிதன் குதிரைகளை வளர்த்து கொண்டிருந்தானாம். அந்த ஊருக்கு வெளியே ஃபென்சிங் போட்டு குதிரைகளை எல்லாம் உலாவர செய்து அங்கே அவர்களுக்கு உணவை கொடுத்து அங்கே அவர்கள் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஆனால் அதில் பார்க்கும்போது ஒரே ஒரு குதிரையை மாத்திரம் ஒரு பெரிய கயிறு கட்டி வச்சிருந்தாரு. அவர் அந்த குதிரை போக முடியாது அப்படி என்று பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னாராம், ஏங்க எல்லா குதிரையும் ஃப்ரீயாக வச்சுருக்கீங்க, இந்த குதிரையை மாத்திரம் ஏன் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொன்னாராம், எல்லா குதிரையும் ஃப்ரீயாக தாங்க இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குதிரை, மற்ற குதிரை திடீர்னு வெளியே எகிரி குதிச்சு போயிடுதுங்க இந்த ஃபென்சிங்கை தாண்டி, அப்புறம் நான் எப்படியோ கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறேன், ஆனால் இந்த குதிரை போயிடுச்சுன்னா எனக்கு தாங்க முடியாது, இது எனக்கு பிரியமான குதிரையாகவே கட்டி வைத்திருக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தினாலே பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஆண்டவர் நம்மை பரீட்சை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் சந்தோஷமாக எண்ண வேண்டும். ஏனென்றால் அது நமக்கு பொறுமையை உண்டு பண்ணுகின்றதா இருக்கின்றது. அவர் சிட்சிக்கிறார் என்றால், இன்றைக்கு எனக்கு மாத்திரம் ஏன் கடவுளே இவ்வளோ பிரச்சனைன்னு நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் பிரியமானவர்கள் அவருக்கு. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார். அவர் நமக்கென்று வைத்த இலக்கை நாம் அடையும்படி நம்மை சிட்சிக்கின்றார். ஆகவே பொறுமையோடு இருந்து நாம் இதை பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிட்சைகளை நாங்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், பிரயோஜனமானவர்களை செய்ய ஆண்டவரே எங்களை வளைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.